கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17 அப்படிங்கிறது அமாவாசை நிகழ்கின்ற தருணங்க. இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா அனுகூலமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. கடந்த காலங்களில் எதெல்லாம் உங்களுக்கு தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலத்தில் சட்டென்று முடிய ஆரம்பிச்சிடுங்க. பித்ருக்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் நிலவி வந்த இன்னல்களுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரீதியாகவும் மிக சிறப்பாகவே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாதுங்க. அதே நேரம் சின்ன சின்னதான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதான காரியங்களில் இருந்து மற்றவர்களால் மறைமுகமாக இருந்து அனைத்து வித தொந்தரவுகளும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் முழுசாக முடிஞ்சிடும். நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படின்னா அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னே கூட சொல்லலாம். கடவுள் மேலே ஒரு அதீத அன்பும் அந்த ஆன்மீகத்தின் மேலே ஒரு ஆர்வமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சின்ன சின்னதான சிக்கல்கள் வர செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை விட பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய செயல்களால் தங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க. தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம். எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க. சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்துல அடுத்தவர்களால ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகள்ல சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க.
தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது பேசுறது நல்லது. குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒருபுறம் இருக்க பெற்றாலும் ஒருபுறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடுநாளைய நோய், ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலமாக விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமா புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது. ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். நீங்க கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கடுமையாக படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. தைரியம், நிதானம் இரண்டுமே தங்களுடைய பலமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி அப்படின்னு செயல்படக்கூடிய பழக்கங்கள் தங்களுக்கு நல்ல பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலை சீராகி கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரலாம். தொழில் தொடர்பான புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வாங்கிய பொருட்கள் அல்லது முதலீடுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அன்பான அணுகுமுறையால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சோதனைகள் வந்தாலும் அது தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கு. பணவரவு எதிர்பாராத வகையில் இருக்குங்க. பழைய கடன் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையான ஆலோசனைகளை பெறுவது, நண்பர்களிடம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளில் திடீர் பிரச்சனைகள் வரலாம். பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களின் மகிழ்ச்சியுடன் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி நிலவலாம். மூத்தோரின் ஆலோசனை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே இருக்கும். புதிய திட்டங்கள் தொடங்க ஏற்ற ஒரு நாளாகவே இருக்க பெறப்போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். பணவரவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வீட்டு வேலைகளில் எளிதில் முடிவடையும். ஆன்மீக சிந்தனை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புதிய உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிலருக்கு தூரதேச பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பயணங்கள் சிறு சிரமத்தையும் உங்களுக்கு தரலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. வேலை பளு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதனுடைய பலன் தங்களுக்கு கிடைக்க பெறுங்க. நிதிநிலை சீராகும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். குடும்பத்தில் சிறு மோதல்கள் வரலாம், ஆனால் உரையாடலால் தீர்க்க முடியும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம். மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்துங்க. ஓய்வெடுத்து விட்டு மன அமைதியை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்களுடன் வெளிநடப்பு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளில் சிறு சிக்கல்கள் வரலாம், ஆனாலும் நேர்மையான பேச்சால் தீர்க்கப்படும். தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரவு சீராகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு ஆற்றலையும் தரலாம். சவால்களை எதிர்கொள்ள தைரியம் தேவைப்படுங்க. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை மெல்ல மெல்ல உயர்வு காணும். உணவில் ஒழுங்காக பின்பற்ற பாருங்க. உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும். பொறுமையும் நிதானமும் தங்களை வெற்றியாளராக மாற்றும். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க சிறு வெற்றிகள் பெரிய மகிழ்ச்சியையும் தருங்க. அதே நேரம் மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். பணவரவு நன்றாகவே இருக்கும். முதலீடுகள் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உறவுகளில் நல்லிணக்கம் உருவாகலாம்.